ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிசயமான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 2026 மிக மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 1. ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு. இன்றைக்கி தமிழ் மாதம் பங்குனியுடைய 18ஆம் நாள். கிழமை இன்றைக்கி புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப சிறப்பான புதன்கிழமை இந்த மாத பிறப்பானது இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு. இந்த மாத பிறப்பில் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி ஒரு சிறப்பானது அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி எல்லா முருகர் கோவில்லையும் பயங்கர விசேஷமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உத்திர நட்சத்திரமானது வந்திருக்கு. 12வது தமிழ் மாதத்தில் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இந்த நாளை பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படும். இந்த பங்குனி உத்திரம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைஞ்ச நிலாவும் தெரியும். இன்றைக்கி பௌர்ணமியும் கூட. இன்றைக்கி பங்குனி மாத பௌர்ணமி. இன்றைக்கி ஒரு நாளில் பங்குனி மாத பௌர்ணமி, பங்குனி உத்திரம் இதெல்லாம் வந்திருக்கிறதுனால இது ஒரு அதிசயமான நாளாக கருதப்படுது. இந்த அதிசயமான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைஞ்சதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இனி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி சிறப்பு பலன்களாக உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு இந்த நாள் ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பக்காவாக ஒரு பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஏப்ரலில் இன்றைக்கி இந்த பௌர்ணமியும் உத்திரமும் வந்ததுனால அமோகமான வளர்ச்சியானது உண்டாக போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதுவும் வேலை, திருமணம், தொழில் வளர்ச்சி இதெல்லாம் அமோகமான வளர்ச்சி உண்டாகும். ஸோ என்னென்ன வளர்ச்சி உண்டாகும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லா தாள்களையுமே தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசினருக்கு 7.5 சனியின் கடைசி காலகட்டமான பாத சனியில் ஏப்ரல் மாதத்தில் பல மாத கோள்கள் பயிற்சிகள் இருக்குது. ஸோ எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை இது ஏற்படுத்த போகுது. இதில் கும்பம் ராசிக்காரங்க நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எதுலலாம் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பொது பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக என்னென்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் மாதம் முழுக்கவே கும்ப ராசினருக்கு வேலை அல்லது தொழில் வளர்ச்சி மீது அதிக கவனம் இருக்கணும். ஏப்ரல் மாதத்தில் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதோடு புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். 3ஆம் நபருடைய தலையிட்ட வேலை விஷயத்தில் சரி, குடும்ப விஷயத்தில் சரி அனுமதிப்பது பிரச்சனைகளை உண்டாக்கும். ஸோ அதனால் அனுமதிக்கக்கூடாது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு விவாதிக்காமல் பொறுமையாக தீர்வு காண்பது அவசியம். விவாதித்தா அது மேலும் மேலும் வளருமோ தவிர அது குறையாது. அதனால் விவாதிக்காமல் பொறுமையாக தீர்வு காண்பது அவசியம். பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் என்று உறவுகளில் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் கூட அடிக்கடி கோபப்படுவது அல்லது எரிச்சலை வெளிப்படுத்துவது இதெல்லாம் உங்கள் ராசிக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதனால் அவங்க ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். காதல், திருமணம், காதல் வாழ்க்கைலாம் இப்படி தான் இருக்கும். இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொருளாதார ரீதியாக உங்கள் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்த பிரச்சனையும் பெருசாக இந்த மாதம் இருக்காது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்ததை விட கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும். அதோடு நீண்ட காலம் வராமல் இருந்த தொகையெல்லாம் கைக்கு வரும். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஆனால் புதிதாக முதலீடு செய்வது, பங்கு சந்தையில் வணிகம் செய்வது மற்றும் கடன் கொடுப்பது ஆகிய 3 விஷயங்களை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கலைன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த 3 விஷயங்களை தவிர்த்துக்குங்க. நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலை, தொழில், வணிகம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடந்த சில மாதங்களாகவே உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான நிலை மாறும். நல்ல வேலை கிடைக்குமா, இந்த வேலை எனக்கு பொருந்துமா என்று ஏதோ ஒரு கிடைத்த வேலையை செய்து வந்த கும்பராசினருக்கு இந்த மாதத்தில் துவக்கத்திலிருந்தே நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதுவும் உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க. உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கேற்ப வெகுமதிகளும் பதவி உயர்வும் கிடைக்கும். உங்கள் தனித்திறன்களை வளர்த்து கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உற்பத்தி தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும். யாரையும் நம்பி முதலீடு செய்வதோ அல்லது மற்றவர்களுடைய யோசனைகளை பரிசீலிக்காமல் பயன்படுத்துவதோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதில் கவனம் தேவை. ஸோ தொழில் வேலை பொறுத்த வரைக்கும் அதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கும்பம் ராசினருக்கு ஏப்ரல் மாதம் அவசரமாக முடிவெடுப்பது, அதன் காரணமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் காரணமே இல்லாமல் கோபப்படுவது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் உண்டாக்கும். முடிஞ்ச அளவு யாரையும் ஆலோசிக்காமல் 3ஆம் நபரை நம்பி பணத்தை முதலீடு செய்வது அல்லது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவெடுப்பது பண இழப்புக்கு நேரிடும். ஸோ அந்த மாதிரியான தவறுகள் மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். இனி ஏப்ரலில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ தான் மெயின் விஷயத்துக்கே வரப்போகிறேன், அதாவது பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும். பர்டிகுலராக கும்பராசிக்காரங்க பெண்கள் செய்ய வேண்டிய பங்குனி பௌர்ணமி பரிகாரம் இது. சரி, என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது உங்கள் குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்து விடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்து விட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட இன்னைக்கு பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மிக மிக சுலபமான வழிபாடு என்று நீங்களே சொல்லுவீங்க. இதற்கு நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து விட்டு வாங்க போதும். வாசனை இருந்த மல்லிப்பூவை தான் சொல்கிறேன். வாசனை இருந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலே கொடுத்து விட்டு வாங்க. அப்புறம் அம்மன் கோவிலில் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனை தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இதோடு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கோ உங்களுடைய கணவருக்கோ வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கடவுள் மனைவியின் ஒற்றுமை அதிகரிக்கும். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்ய மறக்காதீங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா பலனும் பரிகாரமும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து
தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி.